எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்புரை வழங்க நமது கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ தனம் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசிய மகளிர் கூட்டமைப்பின் 3வது ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமாரர்களுக்கும் ஆசான்களுக்கும், உங்களை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமாரர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு ஒரு அறிமுக விளக்க உரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு இந்த மாபெரும் கூட்டமைப்பு நிறுவியவர் அஸ்ட்ரோ கனகாம்பாள் மேடம் அவர்கள். நிறுவனத்தையும் தலைவராகவும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கின்றார். எங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நோக்கம் பெண்களுக்காக நடத்தப்படும் கூட்டமைப்பு. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் ஒரு கண்களாக போற்றி பாதுகாப்பது, இந்த ஒரு பொக்கிஷத்தை உலகெங்கும் பரவ செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது, உலக அமைதி தூதர்களை உருவாக்கி உலகமெங்கும் அமைதி நிலைநாட்டும் மற்றும் ஜோதிடத்தின் மூலம் மனித வாழ்க்கைக்கு ஆன்மீகம் சார்ந்த வழிகாட்டியாக இருப்பதே எங்கள் நோக்கம். குறிக்கோள்: இந்தியாவில் மட்டுமல்லாது உலகெங்கும் உள்ள இந்தியர்களை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வழியில் ஒருங்கிணைத்து அவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பது. பழைய ஆலயங்களை புதுப்பித்து மற்றும் உழவர் பணி மேற்கொண்டு கொள்ளுதல். இந்த சமய அறநிலைத்துறை வழியாக இந்து சமய அறநிலைத்துறை வழியாக உள்ள அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லுதல். பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆன்மீக வழியிலும் நமது கலாச்சாரத்தை போதிக்கும் வகையிலும் இலவசமாக இதிகாச காவியங்களை, சொற்பொழிவுகளையும் கருத்தரங்கங்களையும் போட்டி தீர்வு நடத்துதல். ஆயக்கலை 64 ஒரு கலையான ஜோதிட கலையை, இந்த கலையை வளர்ப்பதற்கு அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு பாடுபடுதல். பெண் ஜோதிட வல்லுநர்கள் உருவாக்குவதும் அவர்களது திறமையை வளர்ப்பதும் உறுதுணையாக இருப்பதும் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளை தட்டி கேட்டல் மற்றும் பெண்களுக்கு உரிமைக்காக பாடுபடுதல். பெண்களின் பொருளாதாரத்தில் நிலையான வாழ்வாதாரத்திற்கு வருமானம் பெருக்கும் திட்டமும் கீழ் அவர்கள் வருமானத்தை ஏற்படுத்த வழிவகை செய்தல். எதிர்காலத்தில் நிலவிற்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆன்மீகவாதிகள் மற்றும் பெண் ஜோதிடர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குதல். பெண்களுக்கு பாதுகாப்பு கவசம். இந்த கூட்டமைப்பு செயல்பாடு சட்ட ரீதியாக ஆலோசனைகளை தீர்வு வழங்குதல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பில் பாடசாலைகள் நிறுவி அதன் மூலம் ஜோதிட கல்வி வழங்கும் திட்டம் வழங்குதல், பட்டம் வழங்குதல். வருடம் ஒருமுறை ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா நடத்துதல். மாதம் ஒருமுறை கருத்தரங்கம் நடத்துதல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பில் யூடியூப் சேனல் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகை ஆரம்பித்து நடத்துதல். இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் பெண்களுக்கும் பெண் திருநங்கைகளுக்கும் மட்டும் உறுப்பினராக இணைய முடியும். வயது வரம்பு இல்லை, கல்வி தகுதி தேவையில்லை. உறுப்பினராக உள்ள அனைவரும் அடையாள அட்டை வழங்கப்படும். வருடம் ஒரு முறை புதுப்பிக்கப்படும். அன்னதானம் வழங்குதல், நட்சத்திரம் மற்றும் ஸ்தல மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் பாதுகாத்தல். உலக நன்மைக்காக யாகங்கள் மற்றும் கிரக பயிற்சி யாகங்கள் நடத்துதல். தேசிய, மாநில, மண்டல, மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தீர்மானித்து அடிப்படையில் நியமனம் செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். வருடம் ஒருமுறை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட துறை சார்ந்த சங்கங்களுக்கு, அறக்கட்டளைகளுக்கும், ஆன்மீகவாதிகளுக்கும், ஜோதிடர்களுக்கும் விருது வழங்கி கௌரவப்படுத்துதல். போரிட காலங்களில் உதவி செய்தல். எதிர்காலத்தில் கூட்டமைப்பில் உறுப்பினர்கள் குழந்தைகள் கல்வி உதவி தொகை, திருமண உதவி தொகை வழங்குதல். வருடம் ஒரு முறை ஆடிட்டர் மூலமாக வரவு செலவு கணக்கு அரசுக்கு சமர்ப்பித்தல்.
ஆன்மீக சுற்றுலா வருடம் ஒரு முறை மேற்கொள்ளுதல், திருத்தலங்களுக்கு சென்று உளவாளர் பணியும் மேற்கொள்ளுதல், இலவச ஜோதிட வகுப்புகள், சிறப்பு ஆசிரியரை கொண்டு குறைந்த கட்டணத்தில் சிறப்பான வகுப்பு எடுத்தல், அந்தந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்களின் தலைமையில் இலவச திருமண சேவை மொபைல் மற்றும் நேரடி பதிவு செய்தல். இதில் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இருக்கும் ஒவ்வொருக்கும் இலவச மொபைல் ஆப் மூலம் ஜோதிட பெயர் பதிவு, இலவச பதிவு செய்து வருமானத்தை ஏற்படுத்துதல். மேற்கொண்ட அனைத்து தகவல்களும் ஜோதிட மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பில் செயல்படுத்தப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.